Hello, game devs. So, my name is Monish and welcome to my YouTube channel. So, இந்த பர்டிகுலர் வீடியோ எதை பற்றி நான் ஒரு கேம் டெவலப் பண்ணேன், அதை சப்மிட்டும் பண்ணியிருக்கேன். இந்த பர்டிகுலர் கேம் ஜாம் இட்ஸ் கால்ட் as BYOG, which is IGDC, அதாவது Indian Game Developer Conference one of the biggest jams and also the oldest one. I still remember நான் first year college படிக்கும்போது இந்த ஜாமுக்கு நான் சப்மிட் பண்ணேன். ட்ரை பண்ணேன், ஆனால் சப்மிட் பண்ண முடியல கேம் ஜாமில். So, my game didn't even get submitted in this jam. பட் இந்த வருஷம் அப்படி கிடையாது. நான் ஆக்சுவலி கேம் சப்மிட்டும் பண்ணிட்டேன் அண்ட் ஐ வாஸ் பிரிட்டி ஹாப்பி அபவுட் இட். ஹவ் இட் வென்ட். கேம் ஜாம் ரொம்ப இன்டென்ஸாக போனதுனால ஐ குடன்ட் வீடியோ எட். ஸோ ஈச் டைம் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா வீடியோ எடுப்பேன். லைக் சம்டைம்ஸ் இந்த மாதிரி சான்ஸ் எதாவது பண்ணாலும் கொஞ்சம் வீடியோ எடுப்பேன். ஆனால் அது அவ்வளோவா எப்படி சொல்கிறது, ரொம்ப இன்டென்ஸான ஜாம்ஸ்லாம் இருக்காது. பட் திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் இன்டென்ஸ் ஜாம் பிகாஸ் ஐ ஹேட் அதர் பீப்புள் ஆல்சோ ஒர்க்கிங் இன் டு த கேம். ஸோ ஐ குடன்ட் vlog it. ஓவர்வியூ ப்ராசஸ் அப்புறம் அதை நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிற ஒரு சின்ன அப்டேட் தான் இதில் இருக்கு. ஸோ லெட்ஸ் கெட் ரைட் இன் டு இட். தீம், கேமோட தீமை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே புரியல, எனக்கு ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. பிகாஸ் தீம்ஸ் ஆல்வேஸ் சப்போஸ் டு பி ஒன்லைனராக தான் இருக்கும். லைக் ஒரு வார்த்தை, இன்ஃபினிட்டி, டைம், காம்ப்ளெக்ஸ் ஆர் சம்திங் லைக் தட். ஒன் வேர்டாக இருக்கும், இல்லைனா சம்திங் வெரி சிம்பிள் மெக்கானிக் ஆர் சம்திங் பேஸ் லைக் தட். பட் திஸ் டைம் எனக்கு கிடைச்ச தீம் ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. எப்படின்னு சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் சீக்ரெட் லாங்குவேஜ். ஃபர்ஸ்ட் தீம் நம்பர் 1 சீக்ரெட் லாங்குவேஜ். செகண்ட் தட்ஸ் நாட் ஹவ் இட் ஹேப்பன். தேர்ட் ஒன் டே இட் வில் ஆல் மேக் சென்ஸ். ஸோ தீஸ் 3 திங்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் சீக்ரெட் லாங்குவேஜ் மிச்சம் இருக்க ரெண்டுமே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது ஒரு விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் எலிமெண்ட் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் சஜஸ்ட் பண்ணுது. பிகாஸ் இதை நீங்கள் ஒரு சின்ன மெக்கானிக்காக கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பிகாஸ் ரிமைண்டிங் ஆஃப் டைம் ஆர் காம்ப்ளெக்ஸ் டைமை மேனிபுலேட் பண்ணுற மாதிரியோ கூட, இல்லைனா ஃபியூச்சர் பாஸ்ட்ல போயிட்டு வர மாதிரி. ஸோ தீஸ் ஒன் ஆஃப் அ பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். அதை நீங்கள் பிரேக் டவுன் பண்ணீங்கன்னா பாஸ்ட்லேருந்து ஃபியூச்சர் போகுது, ஃபியூச்சர்லேருந்து பாஸ்ட் போகிறது. இதை பிரேக் டவுன் பண்ணிங்கன்னா இதுதான் சிம்பிள் கான்செப்ட். சீக்ரெட் லாங்குவேஜ் ஆல்ரெடி தெரியும், ஒரு டிசைஃபரோ இல்லைனா பசில் மேக் சைன். ஸோ நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்படி தான் இந்த 3 தீமும் இருந்துச்சு. ஸோ ஐ ஹேட் அ டீம். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அற்புதமான விஷயம்னா, இந்த டீமில் இருக்கிற டிசைனர் எங்கள் அண்ணன் தான். ஸோ நாங்கள் ஆல்ரெடி பேசி வச்சுருந்தோம், லைக் இதை டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னு, நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் கை கேம் இன், விச் இஸ் த டிசைனர் அனீஷ். அவர்கள் வந்தார்கள். ஸோ வி ஹேட் லாட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் ரிகார்டிங் வாட் சார்ட் ஆஃப் கேம் ஷுட் பி அண்ட் திங். த இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் ஆஃப் அ கேம் ஜாம் இஸ் letting go of some of the ideas that you feel like not relevant or can't be done in the certain amount of time. So 48 hours la பண்ணும்போது you have to limit yourself in a certain way that certain things தான் பண்ண முடியும், certain things பண்ண முடியாது. இதை நம்ம ஒத்துக்கணும். You have to restrict yourself. அந்த கேம் ஜாம்ல இப்படி 48 hours தான் இருக்குன்னா, you have to restrict yourself to complete the game within 48. Experiment your caliber, your skills and everything. But at the same time, your end goal and objectives should focus on completing your game. Certain things உங்களுக்கு இந்த டைம் எக்ஸீட் ஆயிரும். You think you gonna let it go. Like you can future நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். But what sort of game is this if people don't play the game? Like you have to play. Game tends to develop on its own in the process. But game jam பொறுத்த வரைக்கும் அது சப்மிஷனுக்காக நம்ம ஒன்று பண்றோம்னா நம்ம சப்மிட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடணும். அந்த ஒரு ஃபேஸ் ஒரு லெவலாக இருந்தாலும் அதை கம்ப்ளீட் பண்ணணும். So when he said about this horror thing, because horror ஒரு cinematic cutscenes elements இருக்கணும், ஒரு jump scare, and apart from that இந்த ரெண்டு தவிர பெருசாக எதுவுமே இல்லை. பட் ஐ வாஸ் ஸ்கேர்ட் பிகாஸ் நான் சினிமேஷன் யூஸ் பண்ணி கட்சீன்ஸ் பண்ணது கிடையாது, டைம்லைன் யூஸ் பண்ணி கட்சீன்ஸ் ரெடி பண்ணது கிடையாது. டிசைனருக்கும் ப்ரோக்ராமருக்கும் எப்பவுமே ஒரு ரிஃப்ட் இருந்துகிட்டே இருக்கு. ஈவன் தோ இஸ் மை பிரதர், we do have our own contradictive things that I don't want to exceed things, but designer always want to jump in a 18. அவர் 16 அடி பாஞ்சாருன்னா நான் இல்லை 8 அடி போதும்னு நான் எப்பவுமே இழுப்பேன். பிகாஸ் that time developer do, our goal is not to design the next most unique. It's to complete a project. Completing is my thing to do. His thing is to develop something unique, not to create something already done. But my thing is to develop a project. So we had different opinions and different visions, but we started on like horror game பண்றோம், ஒரு 3 game jam. So we started working on it. He wanted to make sure that it's era appropriate. So அவர் சூஸ் பண்ண அந்த பர்டிகுலர் டைம்லைனில் அந்த பர்டிகுலர் எல்லா விஷயமும் நடக்கணும். ஐ திங்க் he choose 1890s or 1900 சம்திங். இந்த விக்டோரியன் ஸ்டைலில் இந்த இங்கிலாண்டில் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி தான் அந்த என்டையர் ஹோமும் அமைச்சான். ஸோ டிசைனர் ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் தட் அண்ட் ஐ வாஸ் ரியலி ஸ்கெப்டிக்கல் அபவுட் த மாடல்ஸ். பிகாஸ் ஸ்டார்டிங்கில் வெறும் பில்டிங் மட்டும் தான் இருந்துச்சு, உள்ளே எதுவுமே இல்லை, எந்த ரூமுமே டெக்கரேட் பண்ணல. பிகாஸ் அப்போ தான் லெவல் டிசைன் ஸ்டார்ட் பண்ணான். இப்போ என்னன்னா, டெவலப்பருக்கும் டிசைனருக்கும் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அட்லீஸ்ட் we have to address. I didn't work with many sort of designers.
ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் when it comes to game jams I never worked and I really worked on it. So this time it was something different because I had to work with another person who's a designer. So his vision and my vision was entirely contradicting with each other because he had a vision where he developed the particular environment. எல்லா environment செட் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருக்கணுங்கிற விஷயம் அவனுக்கு தெரியும். பட் அது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன இருக்கோ அதை வச்சு தான் என்னால் டெவலப் பண்ண முடியும். ஸோ ஐ தாட் ஐ சீன் சிம்பிள் மேன்ஷன் உள்ள ஒன்றுமே இல்லை, இதில் என்ன கேம் பிளே ஆட் பண்ணலாம் தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் there was a catastrophic thing happened where நான் தனியாக போய் ஒரு ஏஐ ரெடி பண்ணி அது வந்து இங்கேயும் அங்கேயும் போகிற மாதிரி ஒரு ஹாரர் ஏஐ ரெடி பண்ணி வச்சிட்டேன். பட் his kind of storytelling doesn't involve this particular AI system that he doesn't need it. But பிரச்சனை என்னன்னா it happened because developer and designer ஓட vision sometimes whether இது இருக்கும். So I had to let go of that AI because he had a vision that this will be something different. Like okay, I accepted that and we moved along with that. It was quite stressful and was putting a lot of pressure on me, like what, because I lost valuable amount of time doing that particular AI. ஸோ டாக்குமெண்ட் இல்லாததுனால வந்த பிரச்சனைகள், அதில் இல்லாமல் விஷன் ஸ்டெடியாக கன்வே பண்ணாததுனால வந்த பிரச்சனை, ரெண்டு சைட்லேயும் தப்பு இருக்கு. ஸோ என்ன ஆச்சுன்னா வந்து அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து மெக்கானிக்ஸ் பண்ணலாம், சரி ஓகே இது தவிர வேற என்ன மெக்கானிக்லாம் கேமில் தேவை அப்படின்னே, லைக் ஹாரர் எலிமெண்ட்ஸாக இருக்கணுங்கிறது ஒரு ஃபோன் அடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு போர்ட்ரேட் கீழே விழுகிறதா இருக்கட்டும், அது மாதிரியான ஒரு இது வேணும்னு சொன்னால் அப்புறம் டோர் ஓப்பன் அண்ட் க்ளோசிங் மெக்கானிக்ஸ், அப்புறம் லெட்டர் கலெக்ஷன் சிஸ்டம் அண்ட் ஜர்னல் சிஸ்டம், which are the systems are currently in the game. இந்த பர்டிகுலர் சிஸ்டம்ஸ் மட்டும் தான் கரெக்ட்லி எக்ஸாக்டாக என்னால் கேம்குள்ளே கொண்டு வர முடிஞ்சது. மிச்ச 2-3 சிஸ்டம்ஸ் நான் ரெடி பண்ணேன், பட் டியூ டு சர்டன் இஷ்யூஸ் ஐ couldn't bring into the game. I had to let go. ஸோ அது பண்ணி முடிச்சிட்டோன்னே ரெண்டாவது நாள் நைட்டு வந்து முதல் நாள் நைட் வந்து ஐ கோனா ஸ்லீப். அப்புறம் டிசைனர் வந்து he completed the entire environmental state on morning. Before morning நான் புஷ் எடுத்து பார்க்குறேன், டிசைன்ஸ் எல்லாம் ரெடி. Now I had an idea like how the game should be. So this is the beauty of a game dev. ஒரு ஸ்டார்டிங் இருக்கு ஜர்னில வந்து வெறும் மேன்ஷன் தான் நடந்துச்சு, வெறும் மேன்ஷன், கம்ப்ளீட் மேன்ஷன், நத்திங் எல்ஸ், உள்ள ஒண்ணுமே கிடையாது. பட் இட் ஸ்டார்ட் டு டெவலப் ஆக இட் லுக் பியூட்டிஃபுல். ஹேட்ஸ் ஆஃப் டு தி டிசைனர் பிகாஸ் அவ்வளோ அழகா இருந்துச்சு என்விரான்மெண்டல் பார்க்க. அண்ட் ஆக்சுவலி சொல்ல போனா கேம் பிளே வைஸ் எல்லாமே கம்மியாக தான் இருந்துச்சு, பட் என்விரான்மெண்ட் வைஸ் த டிசைன் வாஸ் அப்சல்யூட்லி ஸ்டன்னிங் அண்ட் ஆல்சோ த லைட்டிங் வாஸ் வே டு பர்ஃபெக்ட். ஸோ ஆஃப்டர் 8 o'clock I started working on. ஸோ ஆல்ரெடி பண்ண மெக்கானிக்ஸ் எல்லாம் ஃப்ளஷ் அவுட் பண்ணிட்டு அதை க்ளீனாக ரெடி பண்ண ஆரம்பிச்சேன். டோர் மெக்கானிக் திடீர்னு வந்து எனக்கு கடுப்படிக்க ஆரம்பிச்சிருச்சு, அண்ட் அதையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். டயலாக் சிஸ்டம், டயலாக் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. நான் யான் இதுக்கு ட்ரை பண்ணதே கிடையாது. எஸ்டிகேல யான் ஓப்பன் ஆயிடுச்சு, எஸ்டிகே யூஸ் பண்ணணும். எஸ்டிகேல யான் இருக்கு, அது டுட்டோரியல்லாம் பார்த்து வச்சிருந்தேன். ஸோ ஓகே ஓரளவு பண்ணிடலாங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் இட். யான்ல வந்து ஆல்ரெடி நான் செட் பண்ணி வச்சிருந்ததுலாம் கொஞ்சம் ஒர்க் ஆனதுனால ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ஹாப்பி தட் ஐ குட் இன்டெகிரேட் இட் பிஃபோர் கேம் எண்ட்ஸ். இன்டெகிரேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கம் த வாய்ஸ் ஓவர். யான்ல வந்து ஒரு ஃபீச்சர் இருந்துச்சுன்னா வாய்ஸ் ஓவர் வந்து நீங்க யான்லேயே வந்து கொடுத்துடலாம். ஆனா என்ன நடந்துச்சுன்னு தெரியல, நான் இவ்வளவுதான் ட்ரை பண்ணாலுமே வாய்ஸஸ் கொடுக்க முடியல என்னால. ஆக்சுவலி எண்ட் ஆஃப் த டைம் வாய்ஸஸ் கொடுக்க முடியல என்னால. பட் வாய்ஸ் இல்லாம இதையும் நான் ஸ்கிராப் அவுட் பண்ண விரும்பல. I had to do something in order to give voices because designer was like very like voices கண்டிப்பா வேணும். And I was also like yes, voices are the one hook that I have in the game. Like it has voices, interesting voices, because மிச்சபடி இந்த ஆடியோவும் சரி வீடியோ க்ளோஸும் சரி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாத்தையுமே ஒரு வாய்ஸ் இருக்கட்டும், ஒரு வந்து this particular thing will enhance our gameplay சொன்னதுனால I had to include voices. ஸோ என்ன பண்ணலாம்னு பார்த்து டயலாக்ஸ் தனியாக ஓடும், ஆடியோ சிஸ்டம் தனியாக பிரித்து ரெண்டுத்தையும் ஓரளவுக்கு காம்பன்சேட் பண்ணி ஈக்குவலாக ஓடுற மாதிரி செட் பண்ணிட்டேன். It isn't perfect, but it shows that it correlates with each other. But still bugs எல்லாம் இருக்கு, அதில் நிறைய bugs இருக்கு. பட் at the same time உள்ள கொண்டு வந்துட்டேன். எப்படியோ ஓரளவு ஒரு விஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோம். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருந்துச்சு. Towards the deadline, I started to worry with whether we could be able to complete it. Like இந்த டைம்ல முடிச்சிடலாமான்னு சொல்லிட்டு நான் மிச்சிருக்கிறது எல்லா எலிமெண்ட்ஸையும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். A to B போகிற வரைக்கும் இருக்கிற டோர்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஷுட் ஒர்க் பர்ஃபெக்ட்லி ஃபைன். அது நல்லா ஓடணும். அதுக்கப்புறம் லெட்டர் சிஸ்டம் எடுக்கும்போது லெட்டரில் வந்து டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுக்கணும். ஜேர்னல் படிக்கும்போது ஈச் லெட்டர் அடுத்தடுத்த லெட்டர் நம்மளுக்கு தெரியணும், அவன் அடுத்த லெட்டர் படிக்கிறது கதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. அப்புறம் எலிமெண்ட்ஸ் லைக் ஈஸியாக யூஐ பண்ண ஆரம்பிக்கணும். பிகாஸ் யூஐ இஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட். பீப்புள் இன் கேம் ஜாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் மிஸ்ஸஸ் அவுட். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, ஐ சீன் லாட் ஆஃப் கேம் ஜாம்ஸ் வேர் பீப்புள் மிஸ்டுட் பிகாஸ் எல்லாருமே கேமர்ஸ்ன்னு நினச்சிட்டு they will create something which is something simple. WASD key movements தான் வச்சிருப்பாங்க. But at the same time, if someone new playing video games which will started to play your game, they will be completely unsure about what is the particular mechanic of your game.
ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் என்னன்னா, ஆஸ் அ கேம் ஜாம் ஆஸ் அ திங், UI and UX are something. UX கூட தரல, UI is something very important in order to clearly identify or tell the users what is supposed you to do. நீ என்ன பண்ணணும் அதுங்கிறது வந்து கேம் ஜாம்ல இருக்கிற சின்ன சின்ன கேம்ஸ் கண்டிப்பா பிளேயர்ஸ்க்கு ஃபர்ஸ்டே சொல்லிடணும். இட் கேன் பி யூசிங் டுட்டோரியல் லெவல் பண்ண கஷ்டமா இருந்துச்சுன்னா என்விரான்மெண்ட்டுக்குள்ளேயே நீங்க வந்து ஸ்னீக் இன் பண்ணிடலாம். இந்த WASD மூவ்மெண்ட், சில பேர் வந்து 2D வால் கேம்லேயே வால் பின்னாடியில் வந்து கிராஃபிட்டியில் எழுதுற மாதிரி மூவ்மெண்ட் எழுதி வச்சிருப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் கொடுக்குற அப்ஜெக்டிவ்ஸில் வந்து அதில் கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மேக் யூ பிளேயர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த கேம் பிளே எப்படிங்கிறத வந்து நீங்கள் எப்படியாவது சொல்லிடணும் ஃபர்ஸ்ட் எடுத்தோணும். இட்ஸ் மேண்டேட்டரி. அப்ஜெக்டிவை வந்து அப்டேட் பண்ணணும். யூஐல என்னென்ன யூசரோட அப்ஜெக்டிவ் என்னன்னு நான் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் யூஐல. ஸோ அதையும் நான் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ என்னன்னா, ஒவ்வொரு ஃப்ளோவில் ஒரு விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் நாவல் என்ன இருக்கிற ஒரு மேஜர் இம்பார்ட்டன்ட் டாஸ்க்னா, ஏலேருந்து பிலேருந்து சிக்கு போகிறான், A to C தான் அப்ஜெக்டிவ்னா ஏலேருந்து அவன் டைரெக்டாக C போயிடக்கூடாது. யூ ஹேவ் டு ரெஸ்ட்ரிக்ட் யூசர் நாட் கோயிங் டு த எண்ட் கேம். ஆரம்பிச்சோடனே அவன் வந்து ஒரு சாப்டர் ஸ்கிப் பண்ணிட்டு போகிற மாதிரி வச்சிடக்கூடாது. ஸோ யூ ஹேவ் டு ரெஸ்ட்ரிக்ட் யுவர் செல்ஃப்ல, லைக் இது பண்ணாதான் இது ஓப்பன் ஆகும், இது பண்ணாதான் இது ஓப்பன் ஆகும், இது பண்ணாதான் இது முடியும். ஸோ அந்த டிசைனை வந்து கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதை ஃபுல்லாக ஃப்ளஷ் அவுட் பண்ணி முடிக்கிறது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதுவும் முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் த நெக்ஸ்ட் கம்ஸ் த இம்பார்ட்டன்ட் திங், கட் சீன்ஸ். ஸோ ஆல்ரெடி டிசைனர் மேட் கட் சீன்ஸ் ஃபார் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் அண்ட் நடுவில் கொஞ்சம் பண்ணது கிடையாது. கட் சீன்ஸ்குள்ளே எப்படி இன்டெகிரேட் பண்ணணும்னு தெரியாது. ஸோ நல்ல வேலை டிசைனருக்கு வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால கட் சீன்ஸ் எப்படியோ உள்ள இன்டெகிரேட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நான் உள்ள வந்ததுக்கப்புறம் அதையும் கொஞ்சம் கொஞ்சம் மெருகேற்றி ஓவராலாக ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஓவரால் தி கேம் இஸ் டன். பில்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் தெரியுது we have some async issues. Async issues என்ன சொல்ல வரேன்னா, கேம் லோட் ஆகிறதுக்கு என்னோட 3D கேம்னால it will take at least 20 seconds of 20 to 15 seconds of loading time in order to load to main menu scene. மெயின் மெனுல இருந்து கேம் பிளே சீன் லோட் ஆக ஒரு 20 seconds ஆகும். இந்த பர்டிகுலர் டைமை வந்து நீங்க சொல்லணும்னா, கேம் பிளே விளையாடுறவங்க என்ன நினைச்சிருவாங்க, இது பக்னு சொல்லிட்டு Alt F4 பண்ணிட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை பண்ணணும். ஆனால் இங்கே டைம் இல்லை. நான் 6 o'clock ஆயிடுச்சு, 6:30க்கு ஜாம். நான் பில்ட் எடுக்கிறதுக்கு ஒரு 8 நிமிஷம், பில்டை சப்மிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு 8 நிமிஷம், 16 நிமிஷம் சார்ட்டட். பட் அனிஷ் வாண்டட் தட் பர்டிகுலர் ஏசிங் இந்த கேம். என்னால் பண்ண முடியல. நான் இந்த ஸ்கிராப் தான் பண்ணணும். நம்ம வந்து ஹோப் ஃபார் காட் தட் பீப்புள் வில் பிளே அ கேம்னு சொல்லிட்டு கூப்பிட்டுலாம் அப்படின்னு தான் நினச்சேன். 6:30 உள்ள கேமை புஷ் பண்ணியாச்சு. அப்புறம் டிஸ்கவுண்ட் போய் செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சு we had one more of time left because fortunately இச்சாயோட அந்த பயோகோட அட்மின்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, they extended the timeline for 1 hour more. ஸோ இந்த 1 hour more வந்து we had some major things and கட்சீன்ஸ்ல இருந்த சின்ன ப்ராப்ளம்ஸும் சரி, அதுக்கப்புறம் ஏசிங் இஷ்யூஸும் சரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். தென் we submitted the game, submitted for the job. ஸோ ஓவரால் இந்த கேம் ஜாமை நான் பார்க்கும்போது I think I did a pretty good job, but I could have done even better. லைக் நிறைய இடத்துல நான் சொதப்பிட்டேன். But the designer did a great job on creating the environmental assets and everything, and everything was perfectly beautiful when it comes together in a game. So designers' vision and developers' vision is always contradicting to each other what they want to do. But we have to correlate with each other in order to make something beautiful and unique. So make sure you and your designer, whenever you are going a game jam, make sure you are guys on the same page, and make sure you take time to understand. As a developer, time to understand what is the designer's vision, and then put in your things that what are the questions you are. Ask a lot of questions to the designers and make sure you document it. Or chinna glimpse of documentation irundhalume you have a better idea of what is the end game of the product should be. Designer ku and vision irukum, pudusa edha pandra designer vision irukum, but developers we tend to lose the vision project rather than making it the astounding project as the designer's vision. But of course as a jammers நமக்கு வந்து இது வந்து இருக்கும். but yeah learn to be collaborate and இது first ல ஸ்டார்ட் பண்ணுங்க. and things I could have done different on Sarah's vision, but anyway I was happy with the end result which I made, and it's submitted on the HIO's page, and கீழ லிங்க் கொடுத்திருக்கேன், you can go and check it out. and here's the few gameplays of how it went and how the gameplay is. Thank you.